ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றுற 3வது நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு வச்சுருந்த பழைய செவ்வந்தி பூவை மாற்றிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோஸ் தான் வச்சுருக்கேன். காலையிலே இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு தான் நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையே பண்ணுறோம். ஒரு டைம் இந்த நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா டெய்லியுமே நம்மளுக்கு கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு டெய்லியுமே சீக்கிரம் தானாகவே முழிப்பு வந்து இந்த பூஜை பண்ணணுங்கிற மாதிரி நமக்கு நினப்பு வந்துடும். ஃபஸ்ட் டைம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் கன்சீவ் ஆன டைமில். அந்த நிறைய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய வேண்டுதலும் பார்த்திங்கன்னா நல்லாவே நிறைவேறிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அடுத்ததும் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நான் 2வது பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். விளக்கு முன்ன உள்ள உருளி வீட்டு வாசலில் உள்ள உருளியை இந்த மாதிரி தான் டெக்கர் பண்ணியிருக்கேன். வீட்டு வாசலில் 2 வாசல்லையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கோலம் போட்டிருக்கேன். என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜை இந்த மாதிரி தான் போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆகாஷ் ஸ்கூல் வேனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.